எண்ணூர் அருகே விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து வெளியான எண்ணெய் கடலில் கலந்துள்ளது. அந்த எண்ணெய் படலத்தை அகற்றுவது குறித்து அரசு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி எந்த அளவில் இருக்கு? என்ன முறையை பயன்படுத்தி இந்த எண்ணெய் அகற்றப்படுகிறது? அதாவது தற்பொழுது கடந்த 28ஆம் தேதி அதிகாலையிலே நம்முடைய எண்ணூர் துறைமுகம் காமராஜர் துறைமுகம் பகுதிக்கு அருகே 2 கப்பல்கள் மோதின. ஒன்று எம்டி மாப்பிளை என்று சொல்லப்படும் ஈரான் நாட்டிற்கு செல்லவிருக்கும் கப்பலும், மேலும் இந்திய கப்பலான எம்டி தவான் காஞ்சிபுரம் என்ற 2 கப்பல்களுமே ஒன்றோடொன்று மோதியதன் காரணமாக ஒரு எண்ணெய் கசிவானது ஏற்பட்டது. இது கடல் பகுதிகள் முழுவதுமே தொடர்ந்து பரவி வருகிறது. குறிப்பாக எண்ணூரில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதி, அதே போல திருவத்தியூர் பகுதி மற்றும் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த எண்ணெய் படலமானது பரவி வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது நாம் பார்க்கும் பகுதி எண்ணூரில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பாரதியார் நகர் பகுதியாகும். இந்த பகுதியிலே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சுற்றளவில் இந்த எண்ணெய் படலமானது படர்ந்திருக்கிறது. இதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். குறிப்பாக நம்முடைய சப் கலெக்டர் தண்டமாணி உள்ளிட்ட மாநில அரசின் அதிகாரிகள் தற்பொழுது இங்கே பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோரும் இங்கே வந்திருக்கின்றனர். இதே போல கடலோர காவல்படை அதிகாரிகளும் இங்கே ஆய்வு செய்து வருகின்றனர். தற்பொழுது இவர்கள் திட்டமிடுவது என்னவென்றால், நம்முடைய மாநகராட்சி நிர்வாகத்திடமிருந்து ஒரு சக்கர் மிஷின், 1 அல்லது 2 சக்கர் மிஷினை வாங்கி இங்கே தன்னார்வலுடன் இணைந்து அந்த சக்கர் மிஷினை பயன்படுத்தி இந்த எண்ணெய் படலம் முழுவதுமாக அகற்றிவிடலாம். அப்படி நாம் அகற்றிவிட்டோம் என்றால் இந்த பகுதி முழுவதும் தூய்மையாகிவிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த எண்ணெய் படலத்தை அப்புறப்படுத்தி இந்த பகுதியை சுத்தமாக்கி விடலாம், தூய்மையாக்கி விடலாம் என்பதே அவர்களுடைய ஒரு கணிப்பு. எனவே தற்பொழுது அந்த சக்கர் மிஷினானது வரவழைக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும். இதேபோல் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லியும் இங்கே வருகை தர உள்ளார். அவரும் இந்த பகுதியை பார்வையிட்டு இதனை அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபடுவார் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது.